ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள்ல ஒருத்தர் அந்த ஏரியால சந்திரன் இருக்கிற நேரம், அதான் அந்த 4 டிவிஷனா போடுறாங்க. அந்த ஏரியாவை 4 டிவிஷனா போட்டிருக்காங்க அந்த காலத்துல. அதுல ஒரு டிவிஷன்ல இருந்துச்சுன்னா பாதம் 1ல இருந்துச்சு சந்திரன். பூமியில இருந்து பார்க்கும்போது சந்திரன் அங்க 1ஆம் பாதம். அதே மாதிரி சந்திரன் பூமி சந்திரன் 2ஆம் பாதம். அந்த அந்த வான மண்டலத்துல நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா, அப்போ நமக்கு நேராக எதிர்த்தாப்புல என்னென்ன இருக்கோ அதைத்தான் பார்க்கணும். இப்போ பாருங்க, என் கைக்கு நேராக அந்த முகந்தறி தான் இப்படி பார்க்குறோம். அதான் இப்படி பார்த்தோம்னா அதுக்கு நேராக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்துச்சு. அதனால அது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்துச்சு. அதுல எந்த ஏரியா தெரியுது, 1ஆம் பாதத்துக்குள்ளையா 2ஆம் பாதத்துக்குள்ளையா, அதுலயும் 4ஆ பிரிக்கும். இந்த இதுதான் 4ஆ பிரிக்கிறோம். இதுக்கு நேராக தெரிஞ்சது, இதுக்கு நேராக தெரிஞ்சது, இதுக்கு நேராக தெரிஞ்சதுன்னா அதை 4 பாதம்ன்றதை நம்ம பிரித்து சொல்றோம். அப்படி பார்க்கும்போது அந்த சந்திரன் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்பதைத்தான் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாள்னு சொல்றோம். எதுக்காக இப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை பத்தி சொன்னேன்னா, இந்த நட்சத்திரத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. குழந்தை பிறக்கிற அந்த நாளில் அந்த டேட் குறித்து கொடுப்பாங்க டாக்டர்ஸ். பெரும்பாலானவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் தானே போய் பிரசவம் பார்க்குறாங்க. அப்படி போகும்போது ஒருவேளை சிசேரியனாக இருந்தாலோ அல்லது நேச்சுரலாக குழந்தை பிறக்கிற மாதிரி என்ன அமைப்பு இருந்தாலும் அதுக்கு முன்னால் ஒரு ப்ரிகாஷனரியாக அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தை ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க, ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலஜிக்கலாக சென்டிமெண்ட் இருந்ததுன்னா உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் எடுக்கலாம்னு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாதக அமைப்பு கிடைக்கும்னா அவங்களே இப்போ சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த மாதிரி குறித்து கொடுப்பேன். அதாவது ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நல்ல ஆயுளோட, தீர்க்க ஆயுளோட, நல்லா பேசணும், நல்லா படிக்கணும், அது மாதிரி நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு திருப்தி. நம்ம குழந்தைய நல்ல நேரத்தில் பிறக்க வச்சு நாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான்.